நயன்தாராவுக்கு கூட்டம் கூடிச்சு. சேலத்தில் ஒரு நகைக்கடை திறப்புக்கு சும்மா இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே விஜய் இங்கே வர போறாரு ஊடகங்களில் பேச வச்சு, விஜய் ரசிகர்களை வச்சு பேச வச்சு, அங்கங்கே ஆட்களுக்கு மாநாட்டில் சொதப்பிருச்சு. மதுரை மாநாட்டில் போட்ட சேர் கூட சில இடங்களில் காலியாக கிடந்துச்சு. விக்கிரவாண்டியில் வந்த கூட்டத்தில் 25 விழுக்காடு கூட மதுரை மாநாட்டுக்கு வரல. அப்போ சொதப்பிருச்சு. அப்போ திருச்சியில் நெருக்கமாக காட்டணும் நினைச்சிருந்தா திருச்சி ஏர்போர்ட்லேருந்து மரக்கடைக்கு 1 மணி நேரத்தில் போயிருக்க முடியுமா முடியாதா? விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு விஜய் எப்போ வந்தார் யாருக்கா தெரியுமா? ஏன் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு விஜய் வரும்பொழுது ஃப்ளைட்டில் இறங்கலை, ஹெலிகாப்டர்ல இறங்கல, பை ரோடு தான் வந்தாரு. பை ரோடு வந்தவர் இது மாதிரி டிராபிக் ஆகலையே. விஜய் எந்த கார்ல வர்றான்னு தெரியாம அழகா விக்கிரவாண்டி மாநாட்டுல வரலையா? எப்படி வெளியே போனாருன்னு யாருக்கும் தெரியாது. அப்ப ஏதோ ஒரு கார்ல வந்தா விஜய் அவர்கள் வெளியே போறதுன்னு தெரியாது, வெளியே வர போறது தெரியாது. நேரடியாக மரக்கடையில் போய் பேசிக்கலாம். இப்போ எல்லா கட்சி தலைவர்களும் என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல கூட்டம் அப்படின்னா அந்த இடத்துக்கு ஒரு கார்ல வருவாங்க, அங்கிருந்து ஏறி அந்த கேரவன் நின்று பேசுவாங்க. இப்போ விஜயனுடைய பஸ்ஸை கொண்டு போய் மரக்கடையில் நிப்பாட்டியிருந்தா இவர் இன்னொரு காரில் ஒரு ஸ்விஃப்ட் வச்சிருக்காரு, இன்னும் வச்சிருக்காரு, எல்லாம் வச்சிருக்காரு, இல்லை வேற கட்சிக்காரன் கார் ஒரு கார் எடுத்து சரசரன்னு போய் அங்கே நின்று ஏறி பேசிக்கலாம். அப்போ அவருடைய திட்டம் அங்கே பேசுவது கிடையாது. பேசுனா தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா விஜய் பேசுனா சொதப்பும்னு ஜானோரகேசம்க்கும் தெரியும், ஆதவ் அர்ஜுனாவுக்கும் தெரியும், புஷி ஆனந்துக்கும் தெரியும், விஜய்க்கும் தெரியும். ஏன்னா விஜய்க்கு பேச தெரியாதுங்கிறது உலகத்துக்கே தெரியும். துண்டு சீட் வச்சு தான் பேசணும், A4 சீட் வச்சு தான் பேசணும். பேசுவது பெரிய தாக்கம் கிடையாது. விஜயினுடைய ஸ்ட்ரென்த்தா ப்ளஸ்ஸா அவங்க நினைக்கிறது க்ரௌட் புல்லிங். ரசிகர்கள் அவரை பார்க்க வருவான். அப்போ பார்க்க வரவனை நிறுத்தி அங்கங்கே நிப்பாட்டி காருக்கு பக்கத்து நிப்பாட்டி எத்தனை மணி நேரம் ஆகுது பார்த்தீங்களா? இப்போ விஜய் நேரடியாக மரக்கடையிலேருந்து பேசினார்னா செய்தியே இல்லை. மரக்கடையிலேருந்து பேசும்போது மைக் ஆஃப் பண்ணியிருந்தா கூட்டமே சொதப்பிடுச்சியான்னு சொல்லி எல்லா ஊடகங்களும் இழுத்து மூடியிருப்பான். ஆனால் 10:15 இறங்கினவர் 3 மணிக்கு தான் வந்தார். 5 மணி நேரம் ஆச்சுங்கிறது இன்றைக்கி செய்தியாக மாறுது. 7 கிலோமீட்டரில் 5 மணி நேரத்தில் கடந்தாருங்க செய்தியாக மாறுது. இது செய்தியாக மாறலை, செய்தியாக மாற்றிருக்காங்க.